இப்போ பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொல்கிறாங்க சார். அப்போ பிஆர்பி வந்து எந்த டைமில் நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு தேவைப்படும் சார்? மூட்டு இன்ஜெக்ஷன்னு சொன்னோம். இதில் வந்து வாய் வழியாக ஒரு மாத்திரை சாப்பிட்றப்ப உடம்பு முழுக்க போகும். அது வெவ்வேறு சிஸ்டத்தில் அதை ஒர்க் பண்ணி தான் அந்த வலியை குறைக்கும். இது லோக்கல் இன்ஜெக்ஷன்னு சொல்கிறது. அந்த இடத்துலையே அந்த மருந்தை வலி மருந்தோ ஸ்டீராய்டு மருந்தோ பிஆர்பியோ ஸ்டெம் செல்ஸோ போடுறப்ப அந்த இடத்துலையே அது சொட்டு நீர் பாசனம் மாதிரி ட்ரிப் இரிகேஷனுங்க மாதிரி டக்குன்னு உங்களுக்கு முன்னேற்றம் ஈஸியாக இருக்கும். பிஆர்பிங்கிறது பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. இப்போ பிளட்டில் நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ்னு நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் அந்த பிளேட்லெட்ஸ் தட்டணுக்கள்னு சொல்லுவாங்க. அதில் தான் நோய் தடுப்பு சக்தி, ரீஜெனரேஷன், ஊண்டு ஹீலிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ எப்படி இந்த டெங்கு ஃபீவர்லாம் வர்றப்போ பிளேட்லெட் மட்டும் போடுவாங்க, ஹோல் பிளட்டு கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்ம பிளட்டை எடுத்து பிளட் டெஸ்ட்டுக்கு லேபில் எடுக்கிற மாதிரி எடுத்து அதில் இருந்து இப்போ 10 ml இருந்து பிளேட்லெட்டை மட்டும் பிரிச்சுட்டாங்கன்னா 3-4 ml வரும். அதையே வந்து நம்ம மூட்டுக்குள்ளே எந்த இடத்துல பிரச்சனைன்னு போடுறப்ப டிஷ்யூ வந்து எல்லா பிரச்சனையிலையும் உடம்பு தானே ஹீலிங் ஆரம்பிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தை நம்ம உடம்பே தான் ஹீல் பண்ணிடுது. உங்களுடைய உடம்பே தான் உங்களுக்கு முதல் டாக்டர். அதனால் முடியாதப்போ தான் நாங்களாம் பிக்சருக்கு வரோம். ஸோ அது நேச்சுரல் ப்ராசஸ் டிஷ்யூ ஹீலிங்க்கு அதை போடலாம். பட் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வைங்க, அங்கே ரீஜெனரேட் பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற டைமில் பிஆர்பி போட்டு பிரயோஜனம் இல்லை. இல்லை அடிபட்டு ஜவ்வே கிழிஞ்சு போச்சு, அப்போ பிஆர்பி போடுறதுனால அது ஒட்டாது. ஓகே, லேசாக தேஞ்சிருக்குது, ஒரு 25% தேஞ்சிருக்குது, விட்டா 35, 45, 50ன்னு போயிடும். அதுக்கு பதிலாக 25லேயே நிறுத்துறதுக்கு நாம் பிஆர்பி யூஸ் பண்ணுறோம். அது க்யூரட்டிவ் ட்ரீட்மெண்ட், பர்ஃபெக்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு இல்லை. இட் இஸ் அ நேச்சுரல், உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் மெக்கானிசத்தை மெத்தடை கொஞ்சம் நம்ம ஊக்குவிக்கிறோம். இப்போ நிறைய அதை யூஸ் பண்ணுறோம். மெயினாக ஆரம்ப ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸுக்கு அதை யூஸ் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தாராளமாக பண்ணிக்கலாம்.